இங்க நம்ம ஹீரோ பொண்ணு பார்க்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்காம நம்ம ஹீரோவோட தம்பியை தான் பாக்குறா. நம்ம ஹீரோவோட அம்மாவும் இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட தலையில முடி இல்லாதனால இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருப்பான். அங்க நடந்த எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்ட்ட சொல்லும் போது நம்ம டிபார்ட்மெண்ட்லயே புதுசா ஒரு மேம் சேர்ந்திருக்காங்க, அவங்கள நீ கரெக்ட் பண்ணி ஏன் லவ் பண்ண கூடாதுன்னு ஒருத்தவன் ஐடியா கொடுக்கறான். அவங்கள நீ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உனக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சாலே போதும்னு சொல்றான். இதனா கேட்ட நம்ம ஹீரோவும் கடையில போய் சமையல் புக்குனா வாங்கி அதை நல்லா படிச்சு அவங்களுக்கு வெரைட்டியான டிஷ்ஷனா செஞ்சுட்டு வந்து கொடுக்கறான். அந்த டீச்சரும் இவன் கொடுக்கறதுனா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்படியே நம்ம ஹீரோவும் டிஃபன் பாக்ஸ்க்குள்ள லவ் லெட்டர்னா வச்சு அவங்க கிட்ட கொடுக்கலான்னு போறப்ப அந்த நேரம் பார்த்து அந்த காலேஜ்ல புதுசா ஒரு ப்ரொஃபசர் ஜாயின் பண்றாரு. இந்த ப்ரொஃபசர் கொஞ்சம் அழகா இருக்கறனால இந்த டீச்சர் அவங்கள பார்த்துட்டே போயிடுறாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோவும் அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாமலே மறைச்சிடுறான். இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அவன் கையில வச்சிருந்த அந்த பேக பஸ்லயே விட்டுட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்த ஒரு பொண்ணு அந்த பேக்ல இருக்கிற அட்ரஸ வச்சு காலேஜுக்கே எடுத்துட்டு வந்து இந்த பேக தரா. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட நம்பரையும் வாங்கி ரெண்டு பேருமே சாட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு கால் பண்ணி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிடுறா. இதனா பார்த்த நம்ம ஹீரோவும் ஜம்முன்னு ட்ரெஸ்னா போட்டு வந்து நிக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஹேர்லைன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா. உங்களுக்கு முடி இருந்தா எப்படி இருக்கும்னு வேற போட்டு காட்டுறா. இவன் ஒரு கிளைண்ட பிடிக்கிறதுக்காக தான் இவன் கிட்ட இவ்வளவு தூரம் பழகி இருக்கா. இந்த வாட்டியும் நம்ம ஹீரோக்கு பல்ப் ஆகிடுது.